இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. மும்பையிலிருந்து ஜெய்ப்பூருக்கு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 737 விமானம் 166 பயணிகளோடு புறப்பட்டிருக்கு. விமானம் பறக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே விமானத்துல இருந்த பயணிகள்ல நிறைய பேருக்கு மூக்கு மற்றும் காதுகள்ல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால உடனடியாக விமானம் மும்பையிலேயே தரையிறக்கப்பட்டிருக்கு. 166 பயணிகள்ல 30 பேருக்கு மூக்கு மற்றும் காதுகள்ல ரத்தம் கசிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு. 8 பயணிகளினுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. அதனால அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா ஜெட் ஏர்வேஸ் அதிகாரி லலித் குப்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, விமானம் பறக்க தொடங்குறதுக்கு முன்னாடி விமானி ப்ளீட் ஸ்விட்ச் அப்படிங்கிற பட்டனை அழுத்த மறந்துட்டதால இந்த சம்பவம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட எல்லா பயணிகளும் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தவறுக்கு காரணமான விமானிகள் மற்றும் விமானத்தின் குழுவினரிடம் விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் அந்த அதிகாரத்திற்கு உண்டான மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.